ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் அதுலேருந்து அந்த ஸ்மெல் வராது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயமும் சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸை ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய சட்டியை வந்து வச்சுட்டு ஸோ அதில் நம்ம கொஞ்சோண்டு கீ ஊற்றிக்க போகிறோம். ஸோ கீயோட நம்ம வந்து நல்லெண்ணையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ கீ ப்ளஸ் நல்லெண்ணெய் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம சிக்கன் மசாலான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஹோல் மசாலா ஐட்டம்ஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். பட்டை, இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வதங்குறது வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இதோட இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கழுகி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா வந்து சேர்ற மாதிரி நல்லா வந்து அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை நீங்கள் இதோட வதக்குனீங்கன்னா நல்லா வந்து அந்த ஸ்பைசி எல்லாமே வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து ஜூஸியாக இறங்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணியை ஊற்றி சிக்கனை வந்து நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா வேகணும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. ஸோ இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. செமையாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.